வணக்கம். என் பெயர் பாஸ்டினா. நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் அமல எண்ணெய் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கின்றேன். என்னுடைய ஊர் காரங்காடு, ராமநாதபுரம் மாவட்டம். தித்திக்கும் தேன்தமிழ் திக்கட்டும் தொழுகட்டும் தமிழ் தாய்க்கின் முதற்கண் வணக்கங்கள். எதிர்கால பேய்க்குளத்தில் எதிர்நீச்சல் போட்டு நித்தம் நான் பேசிட எழுதிட பேரமை புரிந்தன நடுவர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, வருங்கால தூண்களே, எதிர்காலம் நீங்களே, மாணவ கண்மணிகளே, ஆன்றோரே சான்றோரே, என்னை போன்றோரே, வையகமே வானகமே, என்னை வாழ வைத்த தமிழகமே, அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தலைப்பிற்குள் நுழைகிறேன். தாருங்கள் தங்கள் காதுகளை. நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு, நான் படித்து முடித்துவிட்டு மருத்துவரானால், இல்லை இல்லை, சிறந்த மருத்துவரானால். மருத்துவ தொழில் பிறரது உடல் நோயை நீக்கி நல்வாழ்வை தரவல்லது. பிறருக்கு இரக்கம் கொண்டு அன்பு என்னும் பண்பை வளர்ப்பது. அதனால்தான் நான் மருத்துவ தொழிலே பெரிதும் தேர்வு செய்கிறேன். மக்கள் பெற வேண்டிய 16 பேர்களில் ஒன்று வாழ்நாள். நோய் வாழ்நாளை குறைக்கும். ஒருவன் எவ்வளவு நூல்கள் கற்றிருந்தாலும், எவ்வளவு செல்வம் பெற்றிருந்தாலும், நோய் நொடியின்றி வாழ்ந்தால்தான் அவற்றின் பயனை முழுமையாக அடைய முடியும். இதனால் தான் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்றனர். நோய்க்கு இடம் கொடேல் என்றால் ஔவையார். இதனால் தான் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்றனர். நம் நாட்டில் படித்த இளைஞர்கள் நகரங்களில் பணிபுரியவே பெரிதும் விரும்புகின்றார்கள். நகரங்களில் பணிபுரியும் வாய்ப்பு கிடைத்தால் அதற்கே முன்னுரிமை தருகின்றார்கள். நம் நாட்டை பற்றி யாரும் கவலை கொள்ளவே இல்லை. சிற்றூர்களை பற்றி சிந்திப்பதே இல்லை. அதனால் தான் நான் ஒரு சிற்றூரில் தங்கி சிற்றூர் மக்களுக்கு மருத்துவ வசதி செய்ய போகின்றேன். சிற்றூர் மக்கள் மருத்துவ வசதியின்றி நோயால் வெந்தும் நோயால் நொந்தும் சாகின்றார்கள். சிற்றூர் மக்கள் வறுமையில் வாடும் அவர்கள் நோயாலும் வாடுகின்றார்கள். இதை கண்டு எனது மனம் நெகிழ்கின்றது. எனது கண்ணீர்களில் பெருவிழிகளில் கண்ணீர் தேங்குகின்றது. நான் சிற்றூர் மக்களுக்கு சிறந்த விலையில் மருத்துவம் செய்து மகிழ்ச்சி காண்பேன். போற்றுவோர் போற்றட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும். எவர் வரினும் நில்வேன், தொடர்ந்து செல்வேன், வெற்றி என்னும் இலக்கை அடையும் வரை. என் உரைக்கு திரையிட்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி.